जानकीकान्तस्मरणं मदन्वये मत्पितृभिर्मया च महर्षितुल्यैर्महितो महात्मा मद्भागधेयः मणिनूपुराढ्यः कोदण्डरामः कुलदैवतं मेये. நம்முடைய சனாதன தர்மத்தில் பலவேறு சித்தாந்தங்கள், தரிசனங்கள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எது இருந்தாலுமே இன்றைய அளவு இதெல்லாம் ஏதோ ஒரு சில பேரோட தான் இருக்கு. இந்த ஹிந்து மதத்தில், இந்த சனாதன தர்மத்தில் பல கோடி மக்கள் அவளுக்கு புரியறது அப்படிங்கிறது கோவில் தான். ஹிந்து தர்மம் அப்படிங்கிறது இன்றைய அளவில், கிருத்தயுகம் திரேதாயுகத்தில் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் வேற. இன்றைய அளவில் பல கோடி மக்களை பார்க்குறேன். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறவளை மட்டும் பார்க்கல, பல கோடி மக்கள் இவாளுக்கு நல்ல வேளையா கோவிலில் ஹிந்து தர்மங்கிறது அது ஒரு தொக்கி நிற்கிறது, அப்படிதான் சொல்லணும். சாஸ்திரம் புரிகிறதோ புரியலையோ, சம்பிரதாயம் புரிகிறதோ புரியலையோ, கிருதாதி யுகங்களில் ஜனங்களுக்கு தெய்வத்தோட பேசுகிற சக்தி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அது இல்லைங்கும் பொழுது தெய்வம் ஜனங்களோட பேச ஆரம்பிச்சுடுத்து. எங்க பேசுறது அப்படின்னு போய் பாருங்க, பேசு. காஞ்சிபுரத்துக்கு போங்க, பக்கத்துல தான் இருக்கு. வரதன் பேசுவார். அதனாலதான் இத்தனை ஜனங்கள். ஸ்ரீரங்கத்துக்கு போனோன்னா நம்பெருமாள் பேசுறார், பண்டரிபுரம் போனோன்னா பாண்டுரங்கன் பேசுறார், திருமலைக்கு போனோன்னா ஸ்ரீனிவாசன் பேசுறார். நான் சொல்றது ஆழ்வார்களோட பேசுறதல்ல, பாமர ஜனங்கள், சாமானிய கிராம ஜனங்கள், பாமர ஜனங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரோடையும் தெய்வம் பேசுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு தாக்குதலுக்கு அப்புறமும் ஹிந்து தர்மம் நிற்கிறது, வாழறது. பாரத புண்ணிய பூமிங்கிறது தெய்வம் நடமாடுற இடம். பூரி ஜெகநாதத்துக்கு போன ஜெகநாதன் பேசுறார். எல்லாத்துக்கும் மேல இங்க ராமாயணமா இருக்கிறதுனால சொல்றேன், அயோத்தியாவுக்கு போன ராம்லல்லா பேசுறார். கோவில்ங்கிறது இன்னைக்கு பல கோடி ஜனங்களுடைய ஆசிரியம். அழகர் கோவிலா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தபடியா பார்த்தேன்னா ஜனங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அப்படிங்கிறது ஆஸ்திகால பொதுவாக சொல்றேன். பிரபன்னாலையோ ரொம்ப பக்தியில உத்கர்ஷமான நிலைக்கு போனவாளையோ சொல்லலை. பொதுவா ஆஸ்திகால், பாமர மக்கள் எல்லாருக்குமே பொதுவா ஒரு ஈடுபாடுங்கிறது ஜோதிஷத்துல, பரிகாரத்துல இருக்கு. பரிகாரங்கள்லாம் நடக்கிறது. எல்லாம் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஜோதிஷத்தை எவ்வளவுதான் மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷன், யாராவது சில பேர் எல்லாத்துலேயுமே ஃப்ராடுங்கிறது இருப்பா. அதை பார்த்துட்டு ஒட்டுமொத்தமான ஜோதிஷத்தையும் இது ஒரு மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியாது. ஜோதிஷத்துக்கு ஒன்றும் ஏன் பிரச்சாரம் தேவையில்லை. இப்போ மைக்க வச்சுட்டு ஏன் அப்படின்னா, அது எவ்வளவுதான் நீங்கள் பரிகாசம் பண்ணாலும், எத்தனை பேர் அதை இழிஞ்சு பேசினாலும், சகஜமாக அதை மட்டப்படுத்தி பேசினாலும் அதனுடைய புகழ் வளர்ந்துட்டே இருக்கு நாளுக்கு நாள். அவாவாளுக்கு வேண்டிருக்கு. பிரதானமா நாஸ்திகால்லாம் தான் விசேஷமா ஜோதிஷம் நன்னா பார்த்துக்கிறா, நன்னா பரிகாரங்கள்லாம் பண்றா. நம்மளாம் கூட அவ்வளோ பெரிய பரிகாரம்லாம் பண்றதா தெரியல பெருசா. அது போறது இங்க மட்டும் இல்லை, பாரத தேசம் மட்டும் இல்லை, மஸ்கட்டுக்கு போறது. இன்னைக்கு யோகா அளவுக்கு இன்னொரு ஃபீல்டு வளர்றதுன்னா ஜோதிஷம் தான். அது மாதிரி இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹிந்து தர்மம்னு ஆரம்பித்தேன். கோவில் வழிபாடு அது முதல் பிரசித்திக்கு சொல்கிறேன், பிரசித்தி பாயிண்ட்டுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஜோதிஷம், பரிகாரம், யோகா இருக்கவே இருக்கு. யோகா சர்வத்திர தெரிஞ்சோ தெரியாமலையோ, எப்படி பண்ணணும்னு ஒழுங்காக தெரிஞ்சோ தெரியாமலையோ அங்கங்கே யோகான்னு யோகா டே அப்படின்லாம். பிரதமரே யோகாவை தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார், தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இருந்துருக்கு. இதை தவிர
பொது ஜனங்களுக்கு புரிஞ்ச விஷயமா இருக்கிறது பகவன் நாம சங்கீர்த்தனம். பஜனை, சர்வத்திர பஜனை நடக்கிறது. எல்லா இடத்துலையும் சமிருத்தியா பஜனை. ஆசையத்து ஹிமாச்சலம், குஜராத்துக்கு போங்கோ அல்லது உத்தரப்பிரதேசம் போங்கோ, தமிழகத்துக்கு வாங்கோ, சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் ஜெய 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 நடக்கிறது. திருவிழாக்கள், நித்தியோத்சவம், மாசோத்சவ, பட்சோத்சவம், விழாக்கள் கொண்டாடுறதுல இந்துக்கள் ரொம்ப உற்சாகம் உடையவா. கும்பமேளாவை பாருங்க, 1/3 ஜனத்தொகை அங்கே போய் நிற்கிறது. 60 கோடி ஜனங்கள் கும்பமேளால எல்லாரும் சேர்ந்துட்டாங்கிறது கண்கொள்ளா காட்சி. விழாக்கள் நன்னா நடக்கிறது. இதுக்கெல்லாம் அப்புறம் பொதுவாக இது மாதிரி பிரசங்கங்கள், உபன்யாசங்கள், பிரசங்கங்கள் என்கிறதுல விசேஷமாக இந்த இந்து மதம் என்கிறது தொக்கி நிற்கிறது. பிரசங்கங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே அடியேன் சொன்ன மாதிரி எல்லாரும் சாஸ்திரம் படிக்கிறது இல்லை, எல்லாரும் சித்தாந்தங்களில் ட்ரெயின் ஆகிறது இல்லை, தரிசனங்கள் படிக்கிறது இல்லை. என்னும் பொழுது ரிஷி முனிவர்கள் எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு மனசில் யோஜனை பண்ணி உபனிஷத்துகளில் உள்ள தத்துவங்கள், சாஸ்திரங்களில் உள்ள தத்துவங்கள் எல்லாருக்கும் போய் சேரறதுக்கு வழி என்ன என்கிறத யோஜனை பண்ணி தான் இதிகாச புராணங்களை நம்மளுக்கு கொடுத்தா. இந்த இதிகாச புராணங்கள் மூலமா வேதத்தில் உள்ள விஷயத்தை, வேதத்தில் உள்ள தர்மத்தை, ஞானத்தை, பக்தியை, உபாசனையை எல்லாருக்கும் கொண்டு போயிட முடியும். அதனால இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரும்ஹயேது என்று இருக்கு. இதிகாச புராணங்கள் அதனுடைய பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த உபன்யாசம்ங்கிற ஃபீல்டு இதுலேயே பலருக்கு, இதுவே ஒன்று கிடையாது. நம்மளாம் உபன்யாசம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம், கேட்குறோம். இதனுடைய வெவ்வேறு டைமென்ஷன், வெவ்வேறு கலைகள், இதிகாச புராணங்களில் உள்ள விஷயத்தை லோகத்துக்கு எடுத்து கொடுக்கறதுல வெவ்வேறு விஷயங்கள். அதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டா? வில்லுப்பாட்டுக்கும் இதிகாச புராணங்களுக்கும் என்னையா சம்பந்தம்? கேட்டு பாருங்க, தெரியும். எவ்வளோ ஆழமான மகாபாரத விஷயங்கள் எல்லாம் தெருக்கூத்துலையும் வில்லுப்பாட்டுலையும் அனாயாசமாக பிரசங்கத்தில் சொல்றா அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். தெருக்கூத்து அப்படின்னு ராமாயண தெருக்கூத்து வச்சிருக்கேன் கையில். ஒரு அவ மேனுஸ்கிரிப்ட் கொடுத்தா, தெருக்கூத்துக்காரெல்லாம் நல்ல வேளையா எனக்கு கொடுத்தா அடி எனக்கு ஒன்று. அதை பார்த்தோன்னா அப்படியே எந்த அளவுக்கு அவளுக்கு எழுதினவா யாரோ தெரியாது. இதெல்லாம் அனானிமஸ். நிறைய தெருக்கூத்து வச்சனங்கள் எழுதினவாள்லாம் அனானிமஸ். ஆனால் அது எந்த அளவுக்கு அவளுக்கு ராமாயண ஞானம் இருக்கு. இப்படி ஒரு தெருக்கூத்து, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ராமாயணமாக இருக்கிறதுனால அவள்கிட்ட ராமாயணம் கேட்டு வாங்கிட்டேன். அவள் தெருக்கூத்தில் மகாபாரதம் தான் பிரதானமாக போடுறவா. அது இன்னும் எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணுறேன். மகாபாரத தெருக்கூத்தில் உள்ள விஷயங்கள், திரௌபதி மங்கோவில்லாம் தமிழகத்தில் தெருக்கூத்து மகாபாரதத்துக்காகவே வந்தது. அதெல்லாம் திரௌபதி மங்கோவில் தான் முதல்ல தீமிதி ஆரம்பிச்சது. அதில் கல்ச்சர்லேயே மகாபாரதம் இருக்கு, கல்ச்சர்லேயே ராமாயணம் எங்கே இருக்கோ, ராமாயண தெருக்கூத்து நடக்கிற இடத்துல ஹனுமார் இருக்கார் அப்படிங்கிற பாவம். தெருக்கூத்தில் ராமாயணத்தை பார்த்தாலே ராமாயண மாமா அந்த ராமரா நடிக்கிறாரே அவர் சரணத்தில் விழுந்துருவாராம். கேள்வி நான் நேராக பார்த்தேன். நான் வேற ஒன்று பார்த்துருக்கேன். ஒரு முறை சுஜன ஜீவனான்னு நாயன வாசிக்கிறவர் கோலாகலம் சன்னதியில் தியாகராஜ கீர்த்தனை வாசிக்கிறார். இவர் மெய்மறந்து போய் பாவத்தில் அந்த நாயனக்காரர் சரணத்தில் விழுந்துட்டார். இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது மாதிரியா தெருக்கூத்து அல்லது வில்லுப்பாட்டு அது மாதிரியான விஷயங்கள்ல கூட ராமாயணம் இருக்கு. இதி பாரதமாக்கியானம் கிருபையா முனினா கிருதம். பாரதம்ங்கிறது வேதத்தில் உள்ள தர்மங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக கருணையினால வியாசாச்சாரியால் செய்தார். எல்லாரும் என்ன அங்கங்க பாரதம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காளான வேற மாதிரி பண்றா. தெருக்கூத்துல பாரதம் வச்சுட்டு இருக்கா, வில்லுப்பாட்டுல பாரதம் வச்சுட்டு இருக்கா, கிராமங்கள்ல நடக்கக்கூடிய அந்த பிரசங்கங்கள்ல பாரதம் வச்சுட்டு இருக்கா. இதை தவிர ரொம்ப ஸ்காலர்லியான சொற்பொழிவுகள் பண்றவாள்லாம் இருக்கா.
அது மாதிரி ஹரிகதை அது ஒரு மெத்தடு. ஹரிகதையில ராமாயண பிரவச்சனம் பண்றவா அந்த நாள்லேருந்தே இருந்துட்டு இருக்கா. ரொம்ப பெரியவாள்லாம் ரொம்ப மதுரமா ரசமா ஹரிகதை பண்ணி அது மூலமா ராமாயணத்தை கொண்டு போய் சேர்க்கிறவாள்லாம் இருக்கா. அது மாதிரியா இது ஒரு ஃபீல்டு, இது உபன்யாசம் அப்படிங்கிறது. இப்போ சொன்னா இல்லையா வா காயத்ரிஜி சொன்னா இல்லையா, குழந்தை ஹரிகதையா பண்றதை கேட்கணும் அப்படின்னு விரும்புகிற ராகவ சதகம், ராமகானாமிருத்தம், தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை, ராமதாசர் கீர்த்தனை இதெல்லாம் கொண்டு ஹரிகதையா பண்றதை விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா, அப்படியும் பண்ணக்கூடியவ தான் குழந்தை, அது மாதிரியும் பண்ணுவா. இருந்தாலும் இது வரைக்கும் முழுசா அது மாதிரி ஒரு ராமாயணம் முழுக்க அப்படின்னு பண்ணது இல்லை. அதுக்கு அவ என்ன சொல்றது, அவளோட சங்கீத குரு ராஜலட்சுமி மாமி, லால்குடி ராஜலட்சுமி மாமி, அவ அனுமதிச்ச முழுசா தயாராயிட்டான்னு அனுமதிச்சா அதுக்கு மேல பண்ணலாம். இது ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த முறை அடியனுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, சங்கீத உபன்யாசம் ஹரிகதை அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு முறை ஃபுல் ஃப்ளெஜ்டா இது மாதிரி 2 வேளை வால்மீகி ராமாயணத்தை உபன்யாசம் பண்ணட்டம் அப்படின்னு, அதுவும் யாதிருச்சிகமா தோணின விஷயம். எப்போ தோணித்து அப்படின்னு, இந்த ஒரு 3-4 மாதம் முன்னாடி, நவம்பர்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கடையநல்லூர்ல ராமாயண உபன்யாசம் என்னோட நவாகம் நடத்தணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அவர் அதுக்காக நேராக பார்த்தார். என்ன சுப்பன்னு பேர், டெல்லியில் அட்வொகேட்டு, அவர் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். நேராக பார்க்கும்பொழுது எதிர்ச்சையா நம்ம ஆசிரமத்திலேயே பெங்களூரில் குழந்தை ஒரு உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தா. அதை கேட்டார். கேட்ட உடனே அவர் சஜஸ்ட் பண்ணார், அவர் தான் சொன்னார் அடியன் இடத்துல, என்னன்னா 2 வேளை உபன்யாசம் கடையநல்லூரில், அதில் ஒரு வேளை முழுக்க சம்பகாவே சொல்லட்டமே அப்படின்னார். அது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமேன்னு கேட்டார். அது மாதிரி பண்ண உடனே தான் இந்த ஐடியா கிளிக்காச்சு. இது மாதிரி ஒரு 2 வேளையாவே முழுசாவே சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. வருஷம் நங்கநல்லூரில் அடியேன் சொல்கிற வழக்கம். அவகிட்ட கேட்டுண்டேன், குழந்தையோட உபன்யாசமா இந்த வருஷம் வச்சுக்கலாமான்னு. நல்ல வேளையா ஒத்துண்டா, ஏத்துண்டா. எல்லாருமே மனப்பூர்வமா ஏத்துண்டா. யாருமே அதுல இல்லையே உங்களோடதையே வச்சுக்கலாமே அப்படின்னு யாருமே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கல. எல்லாருமா சேர்த்து ஏத்துண்டா. அது மாதிரியா இந்த பிரவச்சனம் அழகா அமைஞ்சுது. அடியனுடைய ஆசை இது 2 வேளையா யதோக்தமா நவாகமா நடக்கணும் அப்படிங்கிறது, உபன்யாசமா நடக்கணும். அதுதான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனாலதான் அதிகமா பாட்டெல்லாம் கூட எடுத்துக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் ஓப்பனாவே பேசுறேனே, 2 வேளை இது மாதிரி ஒரு நவாகம் அப்படிங்கிறதே ரொம்ப விரளமாயிடுது, ரொம்ப கம்மியாயிடுது. அந்த நாள்ல நடந்துட்டு இருந்தது ஸ்ரீ அண்ணாவனுடைய கிட்டத்தட்ட 70வது திருநட்சத்திரம் வரைக்கும். ஸ்ரீ அண்ணா சர்வத்திர சஞ்சாரம் பண்ற காலத்துல 2 வேளை உபன்யாசம் ரொம்ப யதோக்தமா நடக்கும். அப்புறம் கொஞ்சம் ஸ்ரீ அண்ணாவே விட்ரா ஆயிட்டா. அப்புறம் 80க்கு தான் அயோத்தியா மண்டபத்துக்கு வந்தா இல்லையா, அதெல்லாம் நமக்கு ஸ்மரணையில இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தேன்னா, அந்த ஸ்ரீ அண்ணாவுடைய 70வது திருநட்சத்திரம் வரைக்கும் இங்க சர்வத்திர நம்முடைய திராவிட தேசம் முழுக்க, நம்முடைய தமிழகம் முழுக்க, அதையும் கடந்து ஹைதராபாது, பெங்களூர், மும்பை, டெல்லி முதலிய இடங்கள் சர்வத்திர பார்த்தேன்னா, இந்த சத் சங்கம் எப்படி அமையும்னா, இந்த காலம்பர சுப்பிரபாதம் இருக்கும், அப்புறம் காலம்பரிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பாராயணம் இருக்கும். பாராயண சமயத்திலேயே நடுவில் உஞ்சவருத்தி இருக்கும். ஒரு கோஷ்டி உஞ்சவருத்திக்கு போகும், இன்னொரு கோஷ்டி பாராயணத்தில் உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் 4லேருந்து 6 ஒரு உபன்யாசம் இருக்கும். அது முடிஞ்ச உடனே சகசிரநாமம் இருக்கும். அதுக்கப்புறம் 7லேருந்து 9 ஒரு உபன்யாசம் இருக்கும். அதுக்கப்புறம் திவ்யநாமம் இருக்கும். திவ்யநாமம் முடிஞ்சு டோலோத்சவம் எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 11:30-12 ஆயிடும். இதுதான் ஸ்ரீ அண்ணா அமைச்சு கொடுத்த பத்ததி. இது
இது மாதிரியா நவாகங்கள் சப்தாகங்கள் அப்படிங்கிறதுலையே எப்படி ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பாகவதர் தன்னுடைய ஜன்மா முழுக்க சம்பிரதாய பஜனையில ராத்திரியும் பகலுமா அல்லும் கிருஷ்ண விரதாக கிருஷ்ணம் அனுஸ்மரந்தா ராத்திரௌச்ச கிருஷ்ணம் புனகா உத்திதாயே மகாபாரதம் சொல்றது. அது மாதிரி பரம பவித்திரமான வாழ்க்கை நடத்தினாரோ அது மாதிரி ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இப்பேற்பட்ட சப்தாகங்கள் இத்தனை நவாகங்கள் அங்கங்க பக்தாள் மாறுவா. ஆனா எப்படி உபாதிகள் மாறினாலும் ஒரே ஆத்மாவோ அது மாதிரி பெங்களூர் வந்துட்டா அங்க இருக்கிற பக்தாள், அங்க உள்ள சாது சங்கம், அங்க உள்ள கோஷ்டி. அதுக்கப்புறம் ஹைதராபாத் போயாச்சுன்னா அங்க உள்ள கோஷ்டி. இந்த கோஷ்டி ஒரு கோஷ்டி அனுபவிச்சது, அது அப்புறம் கிளம்பி போயிடுத்து. அப்புறம் அங்க போனான்னா அங்க உள்ள கோஷ்டி அது ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறது. இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூட டயர்டாகாம ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சப்தாக நவாகங்களை நடத்தி கொண்டு சென்றார்கள். அது நமக்கு நம்ம எல்லாருக்குமா ஒரு பெரிய வழிகாட்டியா அமையிறது. அப்படிலாம் அந்த நாளில் இன்னும் சொல்ல போனோன்னா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடைய ஆரம்ப காலத்தில் ஸ்ரீ அண்ணா குழந்தை வயசில் இருக்கும் பொழுது அப்போ தான் முதல் சப்தாகம் ஆரம்பித்தா தசரத ராமையர் நடத்தினார் அந்த காலத்தில். அப்போலாம் பார்த்தேன்னா 2 மணி நேரம் இல்லை, 2 வேளை உபன்யாசங்கிறது. சாயங்கால உபன்யாசம் 3லேருந்து 6 இருக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஆரம்பித்தா எப்போ முடியறதுங்கிறது ஸ்ரீ அண்ணாக்கே தெரியாது. அத்தனைக்கும் ஜனங்கள் அத்தனை பேரும் உட்காந்துட்டு கேட்பா, யாரும் நகரமாட்டா உட்காந்துட்டு கேட்பா. அவ்வளோ ஆச்சரியமா நடக்கும். அது மாதிரியா உபன்யாசம் நடத்தின பெரியவாள்லாம் அந்த நாளில் சொல்றேன். சில பெரியவாள்லாம் ஸ்மரணைக்கு வரா. பழைய காலத்துல ரொம்ப பெரியவர் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகள் அப்படின்னு. அவருக்கு ராமர் பிரத்யக்ஷம். ராமச்சந்திர பிரபு பேசினார் பருத்தியூர் கிருஷ்ணசாஸ்திரிகளோட. இன்னைக்கும் பருத்தியூர் ராமர் இருக்கார், ரொம்ப பிராச்சீனமான ராமர். அதுக்கு அடுத்தபடி பார்த்தேன்னா இதே உபன்யாச ஃபீல்டு அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர், ஸ்ரீ நாராயண தீட்சிதர் முதலிய பெரியோர்கள் எல்லாரும் ராம கதையை உபன்யாசம் பண்ணிட்டு வந்திருக்கா. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா என்கின்ற சூரியோதயம் ரொம்ப விசேஷமாக சர்வத்திர ஸ்ரீ அண்ணாவுனுடைய ஒரு பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு குரும் பிரகாசயேத்து சிஷ்யா அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ அண்ணாவுனிடத்துல கதை கேட்டவா யாரு அப்படின்னு ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். வாசுதேவ தாத்தா ராமாயண மாமா. ராமாயண மாமா மாதிரியான ஒரு பெரிய மகான் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் இடத்துல உபன்யாசம் கேட்கிறாருனாலே அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். காரியத்தை கண்டு காரணத்தை பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு சுவானுபவத்தை வித்தரணம் பண்ணும்படியான ஒரு ஸ்ரீமத் ராமாயணம், அந்த ராமாயண பிரவச்சனம் சர்வத்திர ஸ்ரீ அண்ணா நடத்திய அந்த பிரவச்சனம். அப்பேற்பட்ட அந்த உபன்யாசம், அந்த உபன்யாச பரம்பரை தொடரணும் அப்படிங்கிறது, அது தொடர்ச்சியாக நடக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைய பற்றி எல்லாரும் சொல்லிவிட்டு ஆடியன்ஸ் அதுவும் முக்கியமான விஷயம். இந்த பரம்பரை தொடரணும் அப்படின்னா அது ஆடியன்ஸ் கையிலையும் இருக்கு. ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். சம்பகாக்கோ ராஜகோபாலுக்கோ எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு, எங்களுக்கு கூட அந்த சேலஞ்சிங்கான விஷயம் கிடையாது. இனிமே வரப்போற ஜென்ரேஷன்ல அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கணும். அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்பயே இனிமே வரப்போற ஜென்ரேஷன் அப்புறம் இருக்கட்டும், அது இன்னுமே மோசமா இருக்கும். இப்பயே சொல்லுவா எல்லாரும், இல்லை நாளுக்கு நாள் போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷன் இன்டெலிஜென்ட்டு, அதை விட இப்போ இன்டெலிஜென்ட்டும்பா. ஆனால் பாகவதம் சொல்றது மந்தாகா சுமந்த மதையா, இவ்வளோ நெகட்டிவாக சொல்றது. மந்த பாக்யாக உபத்ருதாக அப்படிங்கிறது. அது ஏன் அப்படி சொல்ற தெரியறது? அதுக்கு வரப்போற ஜனங்கள் எப்படி இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டு சொல்றது. ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் அட்டென்ஷன் ஸ்பேன் கூட கஷ்டம். எல்லாம் இதை வச்சுன்னு உட்காந்துருக்கு, அத்தனை இதை வச்சுன்னு உட்காந்துருக்கு. அதுக்கு பொறுமையும் கிடையாது. ஒரு எஸ்ஏவை முழுசா படிக்கிற பொறுமை கிடையாது. படிச்சுட்டே வரும்பொழுது அதில் ப்ளூவில் ஏதோ ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணால் வேற எஸ்ஏக்கு போயிடும், அதை கிளிக் பண்ணால் இன்னொரு எஸ்ஏக்கு போயிடும்.
இது மாதிரி உள்ள இன்டெலிஜென்ட்னு என்ன சொல்றாளோ அது வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு பிச்சைக்காரன் எடுத்த வாந்தி அத்தனையும் இருக்கு. இது பிரெயின் முழுக்க ஒரு டஸ்ட்பின், நிஜமாவே டஸ்ட்பின் அது மாதிரி ஆக்கி வச்சிருக்கு. இப்போ வந்து இன்னெவிட்டபிளா நம்ம கிட்ட உள்ள டெக்னாலஜி நம்ம குழந்தைகளை எல்லாமே அந்த பிரெயினை டஸ்ட்பினா ஆக்கிக்கிறது தான் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அப்படிங்கும் பொழுது அதில் அதாவது சித்த சுத்திக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம ஈடுபடுறதா, பிரெயினை குப்பையா ஆக்கிக்கிறது, அனர்த்தத்தை தேடி போய் வாண்டடா எடுத்து மேலே போட்டுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடுறதா அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து நம்ம எதிர்பார்த்தோ எதிர்பாராமலேயோ இன்னவிட்டபிளா எல்லா குழந்தைகளுமே எல்லாருமே, ஏன் பெரியவாழ்லாமும் தான் இதுல ஒரு அடிக்டடா, அது அடிக்ஷன்னே தெரியும், மற்றதெல்லாம் கூட அடிக்ஷன் அப்படின்னு தெரியும். குடி அப்படிங்கிறது தப்பு, யாராவது குடிச்சா எல்லாரும் தப்பா பாப்பா அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸ்மோக்கிங் அப்படின்னா தப்பா பாப்பா, இவன் குடிக்கிறான் அப்படின்னா பொண்ணு கொடுக்க மாட்டா அப்படிங்கிற பயங்கள்லாம் இருக்கு. இதுல அப்படி கிடையாது. குடிக்கு என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் இதுக்கு உண்டு. ஆனா இது வந்து இது இல்லாத இருக்க முடியாதுன்னா இது மூலமா சில கிளாஸ் சில இது 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 இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கும். அது வந்து அவ்வளோ ஆழமான விஷயம். அது அப்படி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்ல நமக்கு அதனால ஏற்படுற ஸ்ட்ரெஸ், அதனால ஏற்படுற சரீர வியாதிகள், மனோவியாதிகள், அதில் மாட்டிண்டு அதில் யார் யாரெல்லாமோ கான்டாக்ட் பண்ணி அதில் சில ஆபத்தில் ட்ராப் ஆகி என்னெல்லாமோ, அதை நான் சொல்ல வரல, அத்தனையில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் இனி 4 மணி நேரம் உட்காந்துண்டு ஒரு உபன்யாசம் கேட்குற யோக்கியதை உடையதாக இருக்குமா? அது மாதிரி சமயத்தில் இந்த குழந்தைகள்லாம் உபன்யாசம் சொல்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கா. இனிமே வர ஆடியன்ஸு, இப்பயே இருக்கிற ஆடியன்ஸு, இது அந்த உபன்யாசத்தை ஒரு 4 மணி நேரம் உட்காந்துண்டு கேட்கறதுக்கு யோக்கியதை உடைய 9 நாளைக்கு யோக்கியதை உடையமா இருக்குமா? அப்படிங்கும்பொழுது தான் என்ன ஆகுதுன்னா, இந்த யோக்கியதை இல்லை, ஜனங்கள் வரமாட்டேங்கிறா, அதனால நம்ம ஒரு வேளையா ஆக்கிண்டுடலாமே அப்படின்னு ஒருவேளை உபன்யாசம்னு ஆகி 9 நாளைக்கு ஜனங்கள் வரமாட்டேங்கிறா, அதனால அதை ஒரு 4 நாள் உபன்யாசமாக ஆக்கிண்டுடலாமே அப்படின்னு ஆகி, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு மட்டும் வச்சுக்கலாம். யுஎஸ்ஏ மாதிரி சனி ஞாயிறு மட்டும் வச்சுக்கலாம் உபன்யாசத்தை, அப்போதான் வர முடியும், அப்போதான் அவளுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனும் அப்போ தான் இருக்கும். அப்புறம் சனிக்கிழமை பொழுதுபோக்குற நாள், அன்னைக்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா எப்போ எல்லாரும் அதுக்கெல்லாம் போவா பொழுதுபோக்குறதுக்கெலாம் தெரியல, சனிக்கிழமையா? சனிக்கிழமை பொழுதுபோக்குற நாள், அதனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உபன்யாசம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆகி, அது ஒரு பேக்கேஜ். ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்ன ராமாயணம் சொல்ல முடியும், என்ன பாகவதம் சொல்ல முடியும், என்ன பாரதம் சொல்ல முடியும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை? அப்புறம் என்ன ஆகும்னா 2 மணி நேரம் உட்காந்துன்னு கேட்கறதுக்கு முடியல, அதனால ஒரு மணி நேரமாக ஆக்கின்றலாம், 1 hour ஒரு பேக்கேஜ் அப்படின்னு ஆயிடுமோ காலப்போக்கில்? இந்த உபன்யாசம் அப்படிங்கிற ஃபீல்டே இது மாதிரி ஆயிடுமோ அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லாததுனால என்கின்ற விசாரம் மனசுல ஏற்படுறது. இது மாதிரி நடக்காது, எல்லாரும் தொடர்ந்து ஸ்ரத்தையாக பக்தியோட உபன்யாசம் கேட்பா அப்படிங்கிறத நீங்க இப்போ இந்த 9 நாளைக்கு நிரூபணம் பண்ணி காட்டியிருக்கு. அதே மாதிரியே உபன்யாசம் பண்றவாளுக்கும் சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றேன், சம்பகா ராஜகோபாலுக்கெல்லாம் என்னென்ன, அது மாதிரி ஒரு கால் ஆடியன்ஸோ குழந்தைகளோ, அது ஆடியன்ஸ் எல்லாம் ஒரு கால் 4 மணி நேரம் கேட்கறதுக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியா ஒரு கால் தோணித்து அப்படின்னா கூட, அது ஒரு டைரசமான ஜாபு அப்படின்னு தோணி அதனால ஏதாவது கூட்டம் குறைஞ்சா கூட அதை பார்த்துட்டு நமக்கு உற்சாகம் குறையக்கூடாது. நாம் விடாப்பிடியா எடுத்து போட்டு என்ன என்னைக்கோ ஒரு நாளைக்கு திரும்பி வருவா. இந்த அட்டகாசங்கள், இந்த பிரளயங்கள்லாம் முடிஞ்சு அடிபட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம நல்லபடி வாழணுமேன்னு தோணும் பொழுது ஒரு 4 பேர் அந்த நல்ல வாழ்க்கையை எடுத்து சொல்றவா இருந்தா தானே அந்த சமயத்துல ரிவர்ட் ஆக முடியும். இப்போ கன்வெர்ட் ஆகிற ஜனங்கள் ரிவர்ட் ஆகணும். கன்வர்ஷன் நான் மதமாற்றத்தை சொல்லலை இங்க, நான் இப்ப சொல்றது மதமாற்றங்கிற கன்வர்ஷனை விட டேஞ்சரஸான விஷயம். என்ன, நம்ம மதத்துல இருந்துட்டே ஆனா நம்ம மதத்தை தாண்டி போகிறது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் த ஹிந்துஸ் இன்டு ஹிந்துயிசம் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். அது மாதிரியா ஹிந்து மதத்துக்குள்ள ஹிந்துக்களை கன்வெர்ட் பண்ணு, அப்புறம் மற்றவாளை கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இது அப்படி ஒரு பெரியவர் சொன்னார். போன வாழெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், முதல்ல இங்க இருக்கிற வாழை நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிறார். அது மாதிரி இத்தனை பேர் ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு இல்லாதபடிக்கு இத்தனை பேர் 9 நாளைக்கும் இங்க கூடியிருந்து எல்லாரும் சந்தோஷமா 2 வேளையும் இந்த உபன்யாசத்தை கேட்டேள். அதுவே அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். வாசா தர்மம் அவாப்புனுகி என்கிறபடி தர்மங்கள்ல இது ஒரு முக்கியமான தர்மம். பகவத்குணங்களை எடுத்து சொல்லி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறது, சாந்தியை கொடுக்கறது, திருப்தியை கொடுக்கறது என்கிறது ஒரு முக்கியமான தர்மம். அந்த ஒரு தர்மத்தை ரொம்ப விசேஷமாக தொடர்ந்து இந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கணும் என்று எல்லா பெரியவாளும் வந்திருக்கிறவா எல்லாரும் இங்கே மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா, யூடியூப்ல கேட்குறா. எனக்கு ஒரு பெரிய மனசில் ஒரு ஆஹ்லாதமான விஷயம் என்ன அப்படின்னா, மனசுக்குள்ளே ஸ்மரிச்சுக்கிறேன், பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா வேண்டாம், அது ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும். அது மனசுக்குள்ள ஒரு திருப்திக்காக, ஆத்ம திருப்திக்காக ஸ்மரிச்சுக்கிறேன். இது எப்படியோ யூடியூப்பில் சில மகான்கள்லாம் கேட்குறா, சில பெரியவாள்லாம் கேட்குறா, அவளுடைய ஆசீர்வாதமும் குழந்தைக்கு இருக்கிறது. நேற்றுக்கு கூட ஒரு மகான் வந்து அடியன் இடத்துல ஃபோன் பண்ணி தெரிவித்தார். ஒரு யதிகள் ஃபோன் பண்ணி விசேஷமாக என்னென்ன ஒரு கன்சர்ன், குழந்தையோட ஹெல்த்தை பார்த்துக்கோ 4 மணி நேரம் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கன்சர்னோட ஒரு வாத்சல்யத்தோடு அது மாதிரிலாம் சொன்னார். அவளுடைய ஒரு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறது இந்த குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். அது மாதிரியாக இத்தனை கோவில்கள்லேருந்து இத்தனை பிரசாதங்கள் இதெல்லாம் குழந்தைக்கு வந்ததும் ரொம்ப கிருத்தஜத்தையை தெரிவிச்சுக்கிறேன். நங்கை நல்லூர் அப்படின்னா, நங்கைன்னா சீதாதேவி இல்லையா, நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும். நங்கை நல்லூர் அப்படிங்கிறது சீதாதேவியினுடைய நல்ல ஊர், சீதாதேவியினுடைய பக்தாள்லாம் இருக்கக்கூடிய ஊர். இந்த ஊரில் இந்த ஒரு அரங்கேற்றம் ஸ்ரீமத் ராமாயண நவாக உபன்யாசங்கள் அவள் பல இடங்களில் பண்ணியிருந்தா கூட முழுசாக ஒரு 4 மணி நேரம் அப்படின்னு ராமாயணத்தை முழுக்க சொல்கிறது இங்கே தான். அப்படி ஒரு பிரவச்சனம் இங்கே இந்த நங்கநல்லூரில் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமாக அமைகிறது. ஆணி வேறாக இருக்கிறது வேதம். வேதம் சாஸ்திரத்தில் உள்ள தத்துவங்கள்லாம் பொதுவாக ஏதோ ஒரு சில பேர்கள் அவளுடைய விசாரத்தில் இருந்துருக்கு, அதை லட்சக்கணக்கான பேருக்கு எடுத்துட்டு போகிறது என்கிறது இதிகாச புராணங்களால். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் அல்லது இதி பாரதமாக்கியானம் கிருபையா முனினா கிருதம் என்றெல்லாம் சொல்லும்படியாக அதுக்கான கர்த்தவியம் பௌராணிகாளுக்கு ரொம்ப பிரதானமானது. வேதத்தில் உள்ள தத்துவங்களை எப்படி இதிகாச புராணங்கள் மூலமாக லோகத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது. பௌராணிகாளுக்கு அதுக்கான கர்த்தவியம் இருக்கலாம். அது மாதிரி பௌராணிகாலை உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த நாளில் பார்த்தேன்னா கிராமத்துக்கு கிராமம் ராமாயண சாஸ்திரிகள், எங்கள் தாத்தாவே ராமாயண சாஸ்திரிகள் தான். அவள் வந்து பெருசாக ஆடியன்ஸையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆற்று திண்ணையில் உட்காந்துட்டு உபன்யாசம், சேங்கனூர்லேயோ அல்லது குத்தாலத்துலேயோ ஒரு 15 பேர் 20 பேர் கேட்டால் கூட கனத்த சிரத்தையாக 366 நாளும் பிரதிஸ்லோகம் ராமாயண உபன்யாசம் அப்படின்னு உபன்யாசம் பண்ணவா மகனீயர்கள். அது மாதிரி அழுக்காம சலிக்காம ராமாயணத்தை சொல்லக்கூடிய ராமாயண சாஸ்திரிகள், ராமாயண உபன்யாசகாள் அப்படிங்கிறவா நிறைய ஏற்பட்டு அந்தந்த கிராமத்தில் நித்திய திருத்தர்களாக இருந்துண்டு, சுச்சி ருச்சியாக இருந்துண்டு, அனுஷ்டானம் பண்ணுறவாளாக இருந்துண்டு ராமகதையை எடுத்து சொல்லணும். ராமகதை மூலமாக வேத விவக்ஷையை பிரச்சாரம் பண்ணணும். வேதத்தினுடைய தர்மங்களை எல்லாருக்கும் கொண்டு போகணும் என்கிறது ஒரு தலையான கடமையாக இருக்கு என்று இருந்தாலும் கால வேளையில் ஒரு விஷயம் தெரிவிச்சுட்டேன்.
அட்டென்ஷன் ஸ்பேன். இவா என்னதான் எடுத்து சொன்னாலும் கேட்குறவாளுக்கு அதுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கணுமே. ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கேட்க முடியாது, இன்னொன்றுத்துக்கு தாவணும் அப்படின்னு இல்லாதபடி கேட்கணும். இது ஒரு பெரிய பாக்கியம் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு. என்ன, ஹிந்து தர்மத்தில் இப்படி ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அன்றைக்கே காலம்பறையாக சொன்னேன், ஹிந்து தர்மம் கோவிலில் தொக்கி நிற்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக பரிகாரம் ஜோதிஷம் இவைகளில் தொக்கி நிற்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், வேதம் சாஸ்திரத்தில் உள்ள தத்துவங்களை நம்ம வரைக்கும் புரிஞ்சுக்கணும், பாமரர்கள் வரைக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னா அது ராமாயணம் தான் அதோட என்ன சொல்லலாம் மோடா. ராமாயணம் மூலமாக தான் அது வெளியில் வர முடியும். ராமாயணம் ஹிருதயஸ்பர்சியாக நமக்குள்ளே கொடுத்துடும். அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ என்று. தர்மத்துக்கு பிரமாணம் வேதம். வேதத்தினுடைய தத்துவங்கள் நம்ம ஹிருதயத்தில் இறங்கணும், அது பிரகாரம் வாழணும்னா அப்போது ஸ்ரீமத் ராமாயணம் முதலிய கிரந்தங்களே நாம் பொறுமையாக உட்காந்துண்டு கேட்குற பழக்கம் நமக்கு வேணும். உபன்யாசம் பண்ணுறது ஒரு கலை. அதை விட உபன்யாசம் கேட்கறது ஒரு கலை. ஸ்ருதஜ்ஞா நித்யநூதனாகான்னு பாகவதம் சொல்கிறது. ஸ்ருதஜ்ஞான கேட்க தெரிஞ்சவா எழுத்தாப்புல உட்காந்துக்கணும் என்கிறது ஒரு அழகான விஷயம். நமக்கு கேட்டு கேட்டு சகஜமாக பெடுத்து உபன்யாசம் கேட்டு பழக்கமே இல்லாதவா யாரையாவது அழைச்சின்னு வந்து பாருங்க, அப்போ தெரியும். சுலபமாக புரியற கிரந்தம் தான் ராமாயணம். அப்படி ஒன்றும் பெரிய வேதாந்தங்கள்லாம் இல்லை. ஆனால் இந்த அழகான சுலபமாக புரிகிற கதையெல்லாம் அவளுக்கு பொறுமை இருக்காது. ஏண்டா அழைச்சின்னு வந்தோம் துணிப்பிடும், பக்கத்தில் உட்காந்துட்டு எப்போ இது முடியும்னு கேட்டுட்டே இருப்பாள். அது கேட்டு 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 பழக்கம் இருக்கணும், அதுக்கு பொறுமை இருக்கணும். முதல்ல 2 மணி நேரம் உட்கார இடத்துக்கு 3 மணி நேரம் உட்கார இடத்துக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்கும் யாருக்குமே. அது எந்த சப்ஜெக்ட்டுமே குழந்தைய கொண்டு போய் எல்கேஜியில் சேர்த்தா அழதான் அழுவும். அது பாட்டு கீட்டுன்னு ஆரம்பித்தா கூட முதல்லலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்கணும். அது மாதிரி உபன்யாசம் அப்படிங்கிறதுக்கும் பொறுமை வேணும். ஏதோ சொல்கிறாரே என்ன சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன். கொஞ்ச நாள் உட்காந்துன்னு கேட்டு என்ன கன்வே பண்ணுறார் என்ன சொல்கிறாருங்கிறது கேட்க கேட்க அது கிருதிபிகி சுஸ்ரூஷுபிகின்னு சொல்லும்படியாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க 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 முதல்லலாம் என்னவோ சொல்கிறார் அப்படின்னு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்க அதில் உள்ள ரசம் புரியும், அதை அனுபவிக்க ஆரம்பிப்போம், அப்புறம் அதை அனுசரிக்க ஆரம்பிப்போம். இதெல்லாம் நடக்கும். அது இன்னைக்கு காலம்பரை சொன்னேன். அப்படி ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் இனிமே இருக்குமா அப்படின்னு ஒரு கவலை இருந்தது. ஆனால் இங்கே இத்தனை பேர் சிரவணம் பண்ணுறவா எல்லாருமே பெரியவாள். அவள் எல்லாரும் இது மாதிரி சிரவணம் பண்ணி குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறேள் அப்படிங்கிறது மிகவும் பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படுறது. தொடர்ச்சியாக இது மாதிரி ஒரு 4 மணி நேரமாக 2 வேளை உபன்யாசத்தை சிரவணம் பண்ணுற ஜனங்கள் தொடர்ந்து நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருப்பா. ஒரு 4 மணிக்கு உபன்யாசத்தை வச்சாலும் உட்காந்துட்டு கேட்கறதுக்கான ஜனங்கள் இருந்துட்டு இருப்பா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன். சொல்கிறவாளுக்கு அதுதானே மோட்டிவேஷன். பக்தா சங்கம் யச்ச அந்யோன்யம்னு சொல்லும்படியாக கோஷ்டி தானே மோட்டிவேஷன். கோஷ்டியை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்கிற மகான்களும் உண்டு, கோஷ்டி முக்கியம்னு சொல்கிற மகான்களும் உண்டு. நம்ம சமர்த்த ராமதாசர் கோஷ்டி முக்கியம்தான் சொல்லியிருக்கார். அப்படிதான் சொல்லுவார் அவர். அதனால அதில் அழுத்துக்காத, ராமபக்தாளை சேர்க்கறதுல அழுத்துக்காத அப்படின்னு சமர்த்த ராமதாசர் பல இடங்களில் சொல்லியிருக்கார். ஒரு இடத்துல கொஞ்சம் ஓவராகவே போகிறார். ராமாயணத்தை எங்கவனா கொண்டு போவோம். இந்த அண்டச்சராச்சரமும் எந்த அவ்யக்த பிரகிருதியிலேருந்து வந்ததோ அந்த அவ்யக்த பிரகிருதியில் ஒரு இடம் கிடச்சிதுன்னா அங்கே சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஜீவகோடிகளுக்கு ராமாயணம் சொல்லுவோன்னு வார்த்தை, சமர்த்த ராமதாசரோட வார்த்தை. இது
ஆச்சரியமான பாவம். அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம். அந்த உத்வேகம் ரெண்டு விஷயம் காலம்பரை சொல்ல விட்டு போச்சு. அதுக்காக இப்போ எடுத்துட்டேன். எப்படி ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு ஆசையோட வரையலோ கதை கேட்கணும்னு, அதே மாதிரி பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா ராமாயண ஸ்லோகம் அது ஒரு பக்கம் இருக்க. அதாவது சொல்றவா துர்லபம், கேட்கிறவா துர்லபம். கேட்கிறவாளால தான் சொல்றவாளுக்கு மோட்டிவேஷன். ஸ்லோகா ஸ்லோகத்துவமாகத்தான்னு ஒரு வாக்கியம். ஸ்லோகா ஸ்லோகத்துவமாகத்தா ஒரு பாட்டம், ஸ்லோகா ஸ்லோகத்துவமாகத்தா அது ஒரு பாட்டம். அது என்னென்ன, வால்மீகி ஹிருதயத்திலையும் கவிதை வந்தது. அது வெறும்ன கவிதையை அது பெட்டியிலேயே கடந்திருக்கும். அவருடைய சிஷ்யாலாம் கிரகிச்சுண்டதுனால அவருடைய கவிதாவுக்கு கவிதாத்வம் வந்தது. ஸ்லோகத்துக்கு ஸ்லோகத்துவம் எப்போ வந்ததுன்னு சிஷ்யால் எடுத்து ரசிக்க ஆரம்பிச்சதுனால வந்ததுன்னு அங்க ஸ்லோகா ஸ்லோகத்துவமாகத்தா. அது மாதிரி சிரவணம் பண்ண ஆசையா ஓடி வருவா ஜனங்கள். இப்போ அழகா சொன்னா குழந்தை என்னென்ன, ராமருக்காக அப்படின்னா நடக்கும், ராமகாரியம் அப்படின்னா நடக்கும், நடக்காத போயிடாது. ஆனால் அது நடத்தனம். ஸ்ரோதாக்கள் வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா, அது நடத்தனம் அப்படின்னு சில பேர்கள் கங்கணம் கட்டிட்டு கிளம்பணும். யோஜகா தத்ர துர்லபா. என்ன யோஜகா, யோஜகாங்கிற வார்த்தை பிரதானமான வார்த்தை. அதாவது ஆர்கனைஸ் பண்றவா. வக்தாரம் பிருச்சகம் ஸ்ரோத்ருன்னு என்கின்ற இடத்துல பிருச்சகம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் இப்போ நான் போகலை. ஆர்கனைஸ் பண்றவான்னு ஒரு அர்த்தம், ஆர்கனைஸ் பண்றவான்னு ஒரு அர்த்தம். இந்த ஏற்பாடு பண்றவா இருக்காளே, அவளுடைய மனசுல இந்த இப்போ சமர்த்தராமதாசர் கிட்டக்க ஒரு வெறிய சொன்னேனே, அவ்யக்த பிரகிருதி ஒன்று இருந்தால் அங்கேயும் உட்காந்து ராமாயணம் கிளாஸ் நடத்தணும்னு. ஏதோ இந்த ஏரியா அந்த ஏரியா தாங்கிறது இல்லை. அவ்யக்த பிரகிருதியில தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஜீவகொடிகளை எழுப்பி விட்டு ராமாயணம் கிளாஸ் நடத்துவோம். அது மாதிரியான ஒரு உத்வேகம் ராமாயண வகுப்புகள், ராமாயணம் கிளாஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுல அப்பேற்பட்ட ஒரு எவன் இல்லாமோ எதுக்கெல்லாமோ உத்வேகத்தை காட்டின்னு வெறி பிடிச்ச அலையறான். என்ன அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நம்ம ராமாயணத்துல அப்பேற்பட்ட ஒரு உத்வேகம் வருது அப்படிங்கிறது வராத இருந்தாதான் குத்தம். இத்தனை நாளைக்கு ராமாயணத்தை ஆசிரியச்சுட்டு ராமாயணம் ஆதாரமா இருந்துட்டு ராமாயணத்தினாலதான் நம்ம லைஃப் நடக்கிறதுன்னு இருந்துட்டு நமக்கு அந்த ஒரு உத்வேகம் வராத இருந்தாதான் குத்தம். நம்ம பிரபுக்கு நம்ம தானே செய்யணும். அதுக்கு நம்ம பிரபுவுக்கோ நாம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் கடமைப்பட்டவா. அதை ஒரு பேஷனோட எடுத்து செய்யறவா இருந்தா தான் நல்லா உபன்யாசம் பண்றவா இருக்கலாம், அதை ரொம்ப ரசிச்சு கேட்கறவா இருக்கலாம். ஆனா அதை ஒரு பேஷனோட எடுத்து செய்யறவா அமையாத போனா இவா ரெண்டு பேரும் சேரமாட்டா. யாரு? ஸ்ரோதாவும் வக்தாவும் ரெண்டு பேரும் சேரமாட்டா, ஒன்று சேரமாட்டா. ஏன் சேரமாட்டானா, அவர் வந்திருக்காருன்னே ஊருக்கே தெரியாத போயிடலாம். அவர் ஒருத்தர் வந்திருக்கார், உட்கார்ந்துட்டு இருக்கார், உபன்யாசம் பண்றார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியாத போயிடலாம். ஏதோ 4 பேர் நன்னா டொனேஷன் கொடுக்குற வாழ்கிட்டேருந்து வசூல் மட்டும் பண்ணிட்டு, வம்பு தான் இருந்தாலும் சொல்கிறேன், அடுத்து நன்னா நடத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு, கடைச்சி கொடுத்து நமக்கு வேண்டியது மொத்தத்துக்கு நன்னா நடத்தியாச்சு அப்படின்னு பேர் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்ன முன்னாடிலாம் நிறைய பேர் வருவா, இப்போலாம் வரமாட்டேங்கிறா அப்படின்லாம் வேற கமெண்ட் அடிச்சுண்டு, அவருக்கு நிறைய பேர் வருவா, உங்களுக்கு வரமாட்டேங்கிறா அப்படிலாம் கமெண்ட் அடிச்சுண்டு, அது மாதிரி இருக்கிற தேவையில்லாத வார்த்தை இதெல்லாம். அது மாதிரி இருக்கிற ஒரு யோஜகாலும் இருக்கலாம். அப்படி இல்லாம இது நம்ம ராமாயண ப்ரோக்ராம், ராமாயண நிகழ்ச்சி, இதுல எல்லாரும் கூடணும், அத்தனை ஜனங்களும் கூடணும் அப்படிங்கிறத விரும்பி அத்தனை பேருக்கும் போய் சேரணுமேன்னு விரும்பி இங்க ஒரு கோஷ்டி ராமாயண வர்க்கங்கள், ராமாயணம் கிளாஸ் இதை அட்டன் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டி. நங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் அந்த கோஷ்டியினுடைய ஆர்கிடெக்ட் ஸ்ரீமதி காயத்ரி நரேந்திரன் அவர்கள். அவளுடைய ஒரு மோட்டிவேஷன்ல இங்க ஒரு செட்டு இவ எடுத்து இதை இவ்வளவு ஒரு கடினமான காரியமா இதை ஒர்க் பண்ணி எல்லாரிடத்துலையும் ராமாயணம் நடக்கிறதான் சொன்னேன். தெரிவிச்சா போறோம், தனியா ஒரு ஒன்றும் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லை. எல்லாரும் வாங்கோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் எழுதணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. ராமாயணம் நடக்கிறது,
ராமாயணம் நடக்கிறதுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு வெளியில தெரிவிச்சா போறோம். ஜனங்கள் ராமர்னா அவ்வளோ ஒரு ஆகர்ஷணம், அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, தானே கூடிடுவா. அது மாதிரி இத்தனை ஜனங்கள் வந்து கூடி இதை விசேஷமா ரொம்ப அற்புதமா எல்லாரும் குழந்தைய உற்சாகப்படுத்தினேள். இது நமக்கு முக்கியமா இந்த வருஷம் ஸ்ரீ ராமச்சந்திரன் மாமா அவருடைய ஒரு சதாபிஷேக வைபவம். ராமராம் அந்த சதாபிஷேகத்துக்காக நடக்கக்கூடிய நவாகமா அமையறது. இதுக்கு மேல சதாபிஷேகம் வரும், ஓர் இருக்கையில் நடக்க போறது. அந்த சதாபிஷேகத்துக்கு நமக்கு ரொம்ப வருஷமா இங்க ஸ்ரீமத் ராமாயண வர்க்கங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு நித்திய பாராயணமும் பண்ணிட்டு இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, ஆர்கனைசர்ஸ் எல்லாமே சொல்றேன், எல்லாரும் ராமாயணம் நித்திய பாராயணம் பண்றவா, அதுக்காக கைங்கரியம் பண்றவாளும் ராமாயண நித்திய பாராயணம் பண்றவா. நேற்றுக்கு யாரோ ஒருத்தர் அழகாக அப்சர்வ் பண்ணி சொன்னா, இங்கே உள்ள பரிசாரகால்லாம் உட்காந்துட்டு ராமாயணம் கேட்குறா அப்படின்னு. அதுலேருந்து ஆரம்பித்து ராமாயணத்தில் சொத்தகா ஈடுபாடு உடையவா. அந்த நாளில் ஸ்ரீ அண்ணாவனுடைய உபன்யாசம் எப்போ, நான் சொல்கிறது ரொம்ப வருஷங்கள் முன்னாடி, ஸ்ரீ அண்ணாவோட 25 வயசு இருக்கலாம். அப்போது சேங்காலிபுரத்தில் வைத்தியநாத ஐயர்னு இருந்தார். அவர் ஸ்ரீ அண்ணா உபன்யாசம் ஆர்கனைஸ் பண்ணணும், அவர் பெரிய மனுஷன், அந்த ஊரில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு டிசி அண்ணாட்ட வந்து கேட்டார். கேட்டபோது முதல் கேள்வி டிசி அண்ணா என்ன கேட்டார் அப்படின்னு தான், உபன்யாசம் மணிக்கணக்காக நடக்கும், அது எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்துன்னு முழுசாக கேட்பேளா, நான் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு எழுந்தும் போயிடப்படாது, உட்காந்துட்டு கேட்பேளா, கணத்தை சிரத்தையாக கேட்பேளா அப்படின்னு ஆர்கனைசருக்கும் சத்சங்கத்தில் என்ன ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுறது. அதை காட்டுற அப்படி அப்படி நடத்தினா நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சாராம். வேற ஒன்றும் டிமாண்ட் கிடையாதுங்க. என்ன ஸ்ரீ அண்ணாவுடைய வைபவத்தில் ஆரம்பத்தில் இருந்தே, அதுவும் அந்த வயசுலலாம் சம்பாவனையை தொடக்கூட மாட்டா, அது மாதிரி இருந்தா, வேற எந்த டிமாண்டும் இல்லை. அப்படி எதுக்காக அது ஞாபகம் வருதுன்னா, அது மாதிரி இங்கே இருக்கிறவா எல்லாரும், கைங்கரியம் பண்ணவாளாக இருக்கட்டும், ராமச்சந்திரன் மாமாவாக இருக்கட்டும், இவா எல்லாருமே நித்தியமே ராமாயண பாராயணம் பண்ணுறவா, ரொம்ப ஸ்ரத்தையா ராமாயண பாராயணம் செய்து கொண்டு இருக்கிறவா, பல வருஷமா ராமாயண கதாசிரவணம் பண்ணிட்டு இருக்கிறவா. அப்பேற்பட்ட இந்த ராமபக்தர்கள் எல்லாரும் கூடி நடத்தக்கூடிய ஒரு வைபவமாக இது ஒரு ராமநவமி உற்சவம்னு வச்சுக்கலாம். ஏன் இப்போ ஏன் ராமநவமி உற்சவம்னு சொல்கிறேன்னா, இது ஆரம்பம். இதுக்கு அடுத்த ராமநவமி உற்சவம் நாளைக்கு டெல்லிக்கு போகிறேன், நாளையிலேருந்து இன்றைக்கே ஆரம்பிச்சுட்றா, ஹரியானா இருந்து இன்றைக்கி ஆரம்பிச்சுட்றா, நாளைக்கு தொடர்ந்து டெல்லியில் ராஜாராம் மந்திரில் அங்கே ராமநவமி உற்சவம் தான் நடக்கிறது. அது முடிஞ்ச உடனே அயோத்தியாவில் ராமநவமி உற்சவம் நடக்கிறது. அயோத்தியாவில் நவாகம், அடியனுடைய நவாகம், அதுவும் ராமநவமி உற்சவம் தான். அது முடிஞ்சு சேங்கனூர் ராமநவமி உற்சவம் நடக்கிறது. அதுவும் முடிஞ்ச அப்புறம் நம்ம வால்மீகி ஆசிரமத்தில் வால்மீகி ராமாயணா கான்ஃபரன்ஸ் ராமநவமி உற்சவம் நடக்கிறது. அந்த வால்மீகி ராமாயணா கான்ஃபரன்ஸ் 10 நாள் ராமாயண சத்திரம்னு பேர், வருஷம் நடக்கும். ராமநவமிக்கு அப்புறம் ஜனனோத்சவம் அது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மாம்பலத்தில் இங்கே ராமநவமி உற்சவமாக ஸ்ரீ அண்ணாவனுடைய சரித்திரம் நடக்கிறது. இது சங்கர ஜெயந்தி வரைக்கும் போகிறது அது. அது மாதிரி விசேஷமாக இந்த என்ன சில பல ராமநவமி உற்சவங்கள் நடக்க போகிறதோ அதோட ஆரம்பம் இது இந்த ராமநவமி உற்சவம். இந்த உற்சவம் இவ்வளோ விசேஷமாக நடந்தது. எனக்கு ஏற்பாடு பண்ணவா யோஜகாலுக்கு கிருதஜ்யத்தையை தெரிவிக்க விட்டு போயிடுத்தேன்னு நினச்சேன். அதனால தான் மறுபடியும் வந்தேன். எல்லாரும் யோஜகாலெலாம் எல்லா விதமான ஐஹிக ஆமுஷ்மிக க்ஷேமத்தோடையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ, சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.